அண்ணாமலை அதான் கேட்கிறாரு. உங்கள்ட்ட தான் 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல, நாங்க 2,000 கோடி கொடுக்காட்டி என்ன? நீ கொடுத்துதான் நடத்த வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எங்களுடைய திட்டங்களை பார்த்துக்க முடியும். எங்களை தமிழ்நாட்டை பிரிச்சு விட்டுரு. ஏன் உன் கூட வச்சிருக்க? உன்னை எதுக்கு நாங்க கட்டிக்கிட்டு மாரடிக்கணும்? அண்ணா சொல்லிட்டு செத்து போட்டார்ல சார். எங்க உரிமையை குடுறான்னு கேட்டா உனக்கு தான் 44,000 கோடி இருக்குல்ல, அதுல இருந்து நீ எடுத்துக்குவேன்னு சொல்ல நான் என்ன பிச்சை கேட்கிறோமா? நாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அண்ணாமலையுடைய வாதத்துக்கு வந்து இந்தி பயிற்சி நான் என்ன போறேன் சொல்லுங்க நீங்க. எனக்கு ஹிந்தி தெரியும். எனக்கு என்ன வந்துருச்சு இப்ப ஹிந்தி தெரிஞ்சதுனால? நான் என்ன பானிபூரி விற்க போறேன் ராஜஸ்தான்ல போய்? இல்ல உத்தரப்பிரதேசத்துல போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயினுடைய இதெல்லாம் விண்டோவெல்லாம் அடிச்சு உடைக்க போறேன்? எனக்கு எதுக்கு ஹிந்தி முதல்ல சொல்லுங்க. 8ஆம் வகுப்புல தோல்வி அடைந்தவர்களே பள்ளிக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள் என்று சொன்னால் 5ஆம் வகுப்புக்கு நீ பொது தேர்வை கொண்டு வர்ற. இதை எப்படி ஏற்க முடியும்? இடைநிற்றல் முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற மாநிலத்தில் மீண்டும் இடைநிற்றல் தொடருவதற்கான வழிவகை செய்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. இதை எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க சொல்றீங்கல்ல இந்தி கத்துக்க கூடாதா? அரசியல்வாதிகளுடைய பிள்ளை ஏன் சார் இந்தி கத்துக்கக்கூடிய இருக்கிற பள்ளிகள்ல தமிழ் கத்துக்கணும்ன்றது கட்டாயமாக்கி சட்டத்தை போட்டோம் சார் நாங்க. நீங்க ஏன் சார் தமிழ் ஆசிரியரை நியமிக்காம இருக்கிறீங்க? இப்ப இந்த வேலையை நீங்க எல்லா இடங்கள்லயும் செய்வீங்கல்ல. கர்நாடகாவுல நீ எதனா செஞ்சுக்கிட்டு இருந்த? எதனால நீ வந்த? BL சந்தோஷுக்கு உனக்கு என்ன நெருக்கம்? இதையெல்லாம் தமிழ்நாட்டு வீதிகள்ல மேடை போட்டு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா திமுக அரசு இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக இந்திய ஏற்க மாட்டோம்னு சொல்றதை நான் ஏற்கனவே ஆமா, திமுக அரசு இருக்கிற வரை இந்தியை இங்கே நுழைய விடாது, நுழைவதற்கு அனுமதிக்காது. அதை நீ ஏற்கத்தான் வேணும். முடிஞ்சா தேர்தல் களத்துல திமுகவை வீழ்த்திட்டு இன்னொரு கட்சியை கொண்டு வந்து அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு நீ எதையெல்லாம் தமிழ்நாட்டுல செய்யணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் செய்து பார். தமிழ்நாடு எப்படி வெளிப்படுகிறது என்பது அப்போது உனக்கு தெரியும். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருந்தாரு. அது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதற்கிடையில அண்ணாமலை இதை வேற மாதிரியான திசை திருப்பாரு. பாடாயில் பாபுன்னு போஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்றாரு. கெட் அவுட் ஸ்டாலின் நான் ஹேஷ்டாக் போடுவேன்றாரு. இங்கிட்டு கெட் அவுட் மோடி இவங்க ஹேஷ்டாக் போட்டு இருக்காங்க. இது எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? நான் கெட் அவுட் ஸ்டாலின் என்று போடுகிறேன். நீங்கள் கெட் அவுட் மோடி என்று போடுங்கள். யாருடைய ஹேஷ்டாக் அதிகமாக வெற்றி பெறுகிறது என்று பார்ப்போம், அதிகமாக போய் சேருகிறது என்று பார்ப்போம், ட்ரெண்ட் ஆகிறது என்று பார்ப்போம். இது என்ன தேர்தல் களமா? அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் பல்வேறு வெற்றிகளை குவித்திருக்கிற ஒரு வெற்றியின் நாயகனாக அடையாளப்படுத்தப்படுகிறவர். நீங்க கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல கொண்டு போய் உங்களை களத்துல நிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை முயற்சித்தா அங்கேயே போய் நீங்க உங்களுடைய வேட்பு மனுவையே தவறாக திட்டமிட்டு தாக்கல் செய்து அந்த போட்டியிலிருந்து எப்படியாவது தப்பிவிட முடியுமா என்று முயற்சித்த நபர் நீங்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே நீங்கள் தேர்தல் களத்தில் சந்தித்து தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியுமா என்று பார்ப்பதுதான் அரசியலுக்கு அழகாக இருக்குமே தவிர, நீங்க இணையதளத்துல போய் நான் ட்ரெண்ட் பண்ணி பாக்குறேன், ஏன் ட்ரெண்ட் அதிகமா இருக்கா உங்க ட்ரெண்ட் அதிகமா இருக்கான்னு பாத்துடலாம், இதெல்லாம் என்ன ஒரு போட்டி மனநிலை? இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் அரசியல் செய்ய தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை என்பதைத்தான் உணர்த்துகிறது. இன்னொன்று, அண்ணாமலையினுடைய பிரதான எதிர்ப்பு திமுகவை நோக்கி இருக்கு. நான் கேட்கிற இருமொழி கொள்கைக்கு உடன் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தானா? நீங்க பாஜகவோடு நெருக்கமான தொடர்புடைய சில பிராக்சிகள் இருக்கிறார்கள். அவர்களை தவிர்த்து வேறு யாராவது மும்மொழி கொள்கைக்கு இங்கே சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்களா? எந்த கட்சியாவது இங்கே சாமரம் வீசுகிறதா? எந்த கட்சியாவது மும்மொழி கொள்கை இங்கே வேண்டும் என்று பேசுகிறார்களா? இல்லை. அப்போ இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கருத்தாகத்தான் வெளிப்படுகிறது. ஆனால் இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை போல சித்தரிக்க முயல்வதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதல் பலத்தை தான் சேர்க்கும். மற்ற கட்சிகளை விட திராவிட முன்னேற்ற கழகம் தான் அழுத்தமாக இருக்கிறது என்று பதிவு செய்வதன் மூலமாக அண்ணாமலை ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த விவகாரத்தில் அண்ணாமலையை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணுது திமுக. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணாமலையினுடைய எந்த விதமான கேள்விகளுக்கும் எந்த விதமான அண்ணாமலையினுடைய அரசியல் நகர்வுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் யாருமே பதில் சொல்றதே கிடையாது.
சோசியல் மீடியால ஒரு ட்ரோல் மெட்டீரியலா அண்ணாமலை மாறுறாரு. ஐடி விங் ட்ரோல் பண்ணிடுறாங்க அண்ணாமலைய. அதோடு அவருடைய அரசியல் முடிந்து விடுகிறது. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமே. நாம் இவ்வளவு தூரம் முயற்சிக்கிறோம், அரசியல்ல ஒரு கருத்தை வெளிப்படுத்துறோம், ஒரு பிரதான கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறோம், அதுவும் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறோம். நம்முடைய கருத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலகர்த்தர்கள் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்முடைய கருத்துக்கு எதிர்கருத்து யாரிடமிருந்தும் வருவதே இல்லை என்கிற அந்த ஒரு இயலாமை இருக்குல்ல, அது அவரை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பேசக்கூடாத செய்திகளை, தேவையற்ற செய்திகளை, தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு ஒவ்வாத செய்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை தனிமைப்பட்டு போயிருக்கிறார் தமிழ்நாடு அரசியல் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை சொல்றாரு, நான் பாடாயில் பாபுன்னு போஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்றாரு. உதயநிதி வந்து பாரு, நீ இங்க அறிவாலயத்துக்கு எங்க வர்றது, நீ அண்ணா சாலைக்கு மேல வந்து பாருங்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை அண்ணா சாலைக்கு எங்கே வரணும் சொல்லுங்க அப்படின்றாரு. சோ கிட்டத்தட்ட உதயநிதியே வந்து அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி தானே இருக்கு. இப்போ அதாவது நீங்க உதயநிதி வந்து எதற்காக கெட் அவுட் மோடி என்று நாங்கள் முழக்கத்தை முன்வைப்போம்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா சார், நீங்க வந்து எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி தர முடியும் என்று பேசிய ஒன்றிய அமைச்சரினுடைய பேச்சு எவ்வளவு பெரிய எதேச்சதிகார பேச்சு. நீங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை கேட்டு பெற வேண்டியது மாநிலங்களினுடைய உரிமை. நீங்கள் ஒன்றும் பிச்சை போடவில்லை. இங்கே ஒன்றும் மாநில அரசுகள் பிச்சை பாத்திரம் ஏந்தவில்லை. யாசகம் கேட்டு உங்களுடைய வாசலில் வந்து நிற்கவில்லை. உங்களுக்கு வரி செலுத்துகிறோம். கல்வி கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்குகிறோம், கோடிக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்குகிறோம், லட்சக்கணக்கான பொறியாளர்களை உருவாக்குகிறோம். இந்த கட்டமைப்பை இங்கே ஏற்படுத்தி வைத்துவிட்டு இதை செவ்வனே நடத்துவதற்கு நிதியை தாருங்கள், எங்களுடைய உரிமையை கொடுங்கள் என்று கேட்கிறோம். எந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லுது ஒன்றிய அரசு கொடுக்கிற எல்லா அஜெண்டாக்களையும் ஏற்றுக்கொண்டால்தான் நிதி பகிர்வை சீராக ஒன்றிய அரசு கொடுக்க முடியும்னு சொல்லுது. அதனாலதான் முதலமைச்சர் கேட்டார் அவருடைய அறிக்கையின் வாயிலாக, எங்கேயா சொல்லியிருக்கு அரசியலமைப்பு சாசனத்துல? நீங்க பாட்டுல ஒரு கருத்தை சொல்லிட்டு போறீங்களே, நாங்க ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை கொடுக்க முடியும்னு சொல்றீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் சொல்கிறதா? ஏதாவது பார்லிமெண்ட்ல நீங்க ஏதாவது சட்டத்தை அந்த மாதிரி திருத்தி இருக்கீங்களா? மாநிலங்கள் நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், எங்களுடைய அஜெண்டாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் நிதி தர முடியாதுன்னு எங்கேயாவது நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அதற்கு உங்க இடத்துல பதில் இருக்கா? இல்ல. தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுல வந்து அரசியலாக்காதீங்க, கல்வியை அரசியலாக்காதீங்க, உங்களுக்கு தான் இழப்பு, 5000 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இழப்பு ஏற்படுது இதை ஏற்றுக்கொள்ளாதனால அப்படின்ற. சார், நான் என்ன சொல்றேன்னா, கல்வியை அரசியலாக்குவது திராவிட முன்னேற்ற கழகமா, தமிழ்நாடு அரசா, அல்லது ஒன்றிய அரசா, பாஜகவா? நீங்க சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படல. ஏன் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படல? நீங்க வெறுமனே புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி இருப்பதாக மட்டுமே ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்கல்ல, அதுல கொஞ்சம் விரிவா பேசணும்னு நான் நினைக்கிறேன். இடைநிற்றல் முழுவதுமாக தடுக்கப்பட்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. 2வது கேரளா இருக்கு. அந்த இடைநிற்றல் ஏன் தடுக்கப்பட்டது தெரியுமா? ஒரு காலத்துல இஎஸ்எல்சி உண்டு, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு உண்டு. அதன் பிறகு எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. இந்த 8வதிலேயே பொது தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு பள்ளிகளுக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். 8ஆம் வகுப்புல தோல்வி அடைந்தவர்களே பள்ளிக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள் என்று சொன்னால் 5ஆம் வகுப்புக்கு நீ பொது தேர்வை கொண்டு வர்ற. இதை எப்படி ஏற்க முடியும்? இடைநிற்றல் முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற மாநிலத்தில் மீண்டும் இடைநிற்றல் தொடருவதற்கான வழிவகை செய்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. இதை எப்படி ஏற்க முடியும் சொல்லுங்க? சரி, மும்மொழி கொள்கை வந்துவிட்டால் 5000 கோடி ரூபாய் நிதி கிடைச்சிடும், கல்வி திட்டங்களை எல்லாம் மேம்படுத்திடலாம், கல்வி கட்டமைப்புகளை எல்லாம் பலப்படுத்திடலாம். அதுதானே உங்களுடைய வாதம். தர்மேந்திர பிரதான் இப்ப அதுதானே சொல்லியிருக்காரு. பீகார்ல ஏத்துக்கிட்டாங்கல்ல புதிய கல்விக் கொள்கைய. பீகார்ல இடைநிற்றலினுடைய சதவீதம் 12.34 உயர்ந்திருக்கு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த சதவிகிதத்தை விட 12க்கும் அதிகமான சதவீதம் கூடுதலாக உயர்ந்திருக்குன்னு யாருடைய புள்ளி விவர கணக்கெடுப்பு சொல்லுது? தேசிய கல்வி ஆணையத்தினுடைய புள்ளி விவர கணக்கெடுப்பு சொல்லுது. மாநில அரசு நடத்துவதில்லை சார், ஒன்றிய அரசு நடத்திய கணக்கெடுப்பு. அப்போ நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கல்வி கட்டமைப்பை பலப்படுத்தி விடலாம்னு சொல்ற பீகார்ல ஏன் சார் இந்த நிலைமை? ஆனா தமிழ்நாட்டுல என்ன நிலைமை? இடைநிற்றலை 100 விழுக்காடு நிறுத்தி இருக்கிறோம். 1% இருக்கு. 99.89% இடைநிற்றல் நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த 0.1% இருக்கு இல்லையா, அந்த இடைநிற்றலுக்கான காரணிகளை ஆய்வு செய்து அதை இந்த கல்வி ஆண்டுக்குள் சரி செய்வதற்காக 4 அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்கிறது தமிழ்நாடு அரசு. அதையும் தடுத்து நிறுத்த போது தமிழ்நாடு அரசு.
பாஜக ஆளாத மாநிலங்களை கூட ஏத்திட்டு இருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை. அப்படி இருக்கப்ப தமிழ்நாடு மட்டும் ஏன் அரசியல் செய்யுதுன்னு கேக்குறாங்க. பணக்கார புள்ள மட்டும்தான் ஹிந்தி கத்துக்கணுமா? பணக்கார புள்ள மட்டும்தான் 3ஆம் மொழி கத்துக்கணுமா? அன்பில் மகேஷ் பையன் மட்டும்தான் பிரெஞ்சு கத்துக்கணுமான்னு கேக்குறாங்க பாஜக. அதாவது இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அருவருக்கத்தக்க வாதம். நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு அரசியல்வாதிகளுடைய பையன்தான், எம்பி உடைய பையன் தான் ஹிந்தி கத்துக்கணும். அதே மாதிரி பணம் இருப்பவர்களுடைய பையன் தான் ஹிந்தி. இங்க யாரும் கத்துக்க கூடாதுன்றதே நோக்கம் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய இன்ன பிற பாதகமான சரத்துக்களை எல்லாம் மறைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார். அதனாலதான் நான் இந்த இடைநிற்றல் புள்ளி விவரங்களை எல்லாம் சொன்னேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வெறுமனே ஹிந்தியை மட்டும் திணிக்கிறீர்களா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டாயமாக தமிழ் மொழியை பாடமாக வைக்க வேண்டும். சட்டம் இயற்றினாரா இல்லையா கலைஞர்? ஆனா கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல கடந்த 11 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கிற தமிழாசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே கடிதம் எழுதினாரு. தம்பிதுரை நாடாளுமன்றத்துல கோரிக்கை வச்சாரு. நான் அதிமுகவையும் சேர்த்தே சொல்றேன், இந்த விவகாரத்துல அரசியல் பேச விரும்பல நான். அதன் பிறகு அண்ணன் திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் 3 முறை பேசி இருக்கிறார். TKS இளங்கோவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன், இப்போது நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த கூட்டத்தொடரில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார், வெங்கடேசன் பேசியிருக்கிறார். நீங்க அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் காலி பணியிடத்தை நிரப்புனீங்களா? ஏன் நிரப்பல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க சொல்றீங்கல்ல இந்தி கத்துக்க கூடாதா, அரசியல்வாதிகளுடைய பிள்ளை. ஏன் சார் இந்தி கத்துக்கக்கூடிய இருக்கிற பள்ளிகள்ல தமிழ் கத்துக்கணும்ன்றது கட்டாயமாக்கி சட்டத்தை போட்டோம் சார் நாங்க. நீங்க ஏன் சார் தமிழ் ஆசிரியரை நியமிக்காம இருக்கிறீங்க? இப்ப இந்த வேலையை நீங்க எல்லா இடங்கள்லயும் செய்வீங்கல்ல, எல்லா இடங்களிலும் செய்வீங்கிற அச்ச உணர்வு உங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்குல்ல. அதனால்தான் நாங்க இது வேண்டாம்னு சொல்றோம். இன்னொன்று, இந்தி வேணாம்னு சொன்னோம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்தி வேணாம்னு நாங்க முடிவெடுத்தா இங்க இந்தி சபாக்கள் இயங்கவே முடியாது சென்னையில. அப்படி ஒரு முடிவை இதுவரைக்கும் கொள்கை ரீதியாக எந்த அரசியல் கட்சியாவது எடுத்திருக்கா? அப்படியெல்லாம் எந்த முடிவையும் எடுக்கல. இன்னொன்னு, யார் வேணுமோ எந்த பாடத்தை வேண்டுமானாலும் விருப்ப தேர்வாக எடுத்துக்கொள்ளலாம். நான் என்ன கேட்கிறேன், கல்வியை மேம்படுத்தணும்ன்றீங்கல்ல, எத்தனை கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல இலவச கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க ஒன்றிய அரசின் சார்பில்? சொல்லுங்க, பட்டியல் போடுங்க. எத்தனை பள்ளிகள்ல நீங்க கொடுத்துட்டீங்க இலவச வகுப்புகளை? ஆனா எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள்ல, எங்களுடைய நடுநிலை பள்ளிகள்ல, எங்களுடைய உயர்நிலை பள்ளிகள்ல, எங்களுடைய மேல்நிலை பள்ளிகள்ல அரசு உதவி பெறுகிற பள்ளிகளை சொல்லல, நான் அரசு பள்ளிகளையே சொல்றேன். 100 விழுக்காடு இலவசமாக சீருடை தந்து, மடிக்கணினி தந்து, மிதிவண்டி தந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிற வேலையை நாங்க செய்யறோமா, நீங்க செய்றீங்களா? உங்களுக்கு அக்கறை இருக்கா? எங்களுக்கு அக்கறை இருக்கா? அப்ப இந்த கல்வி கட்டமைப்பை தூக்கி நிறுத்தியது நாங்களா, ஒன்றிய அரசா? அப்ப நாங்க இயல்பா கோவப்பட மாட்டோமா? நாங்க இயல்பா கேள்வி கேட்க மாட்டோமா? நீ இந்த 5000 கோடி ரூபாயை இன்னைக்கு நிறுத்தி வச்சதுனால எங்களை கல்வி கட்டமைப்பை சிதைத்து விட முடியும்னு நினைக்கிறியா? இந்த 5000 கோடி இல்ல, இன்னும் 50,000 கோடியை நிறுத்தி வச்சாலும் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துகிற திட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. அண்ணாமலை அதான் கேட்கிறாரு. உங்கள்ட்ட தான் 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல, நாங்க 2,000 கோடி கொடுக்காட்டி என்ன, ஏன் அதை வச்சு தொந்தரவு பண்றீங்க? அதை வச்சுதான் நீங்க நடத்துறீங்களான்னு கேட்கிறாரு. அருமையான செய்தி. நீங்க இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ கொடுத்துதான் நடத்த வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய திட்டங்களை பார்த்துக்க முடியும். எங்களை தமிழ்நாட்டை பிரிச்சு விட்டுரு. ஏன் உன் கூட வச்சிருக்க? உன்னை எதுக்கு நாங்க கட்டிக்கிட்டு மாரடிக்கணும்? அண்ணா சொல்லிட்டு செத்து போட்டார்ல சார். அண்ணா சொன்னார்ல, என்ன சொன்னாரு? தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி, அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னு சொன்னார்ல. ஏன் எங்களை நீ வச்சிருக்க? எங்களை விட்டுரு. எங்க வரி மட்டும் உனக்கு வேணும். எங்க வரியில நீ சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவ, எங்க வரியில நீ வட மாநிலத்துல திட்டங்களை மேம்படுத்துவ, வட மாநிலத்துல உன்னுடைய பாஜகவினுடைய ஆட்சியை அதிகாரத்தை செழுமைப்படுத்துவதற்கு எங்களுடைய வரியை நீ பயன்படுத்துவ. எங்க உரிமையை குடுறான்னு கேட்டா உனக்கு தான் 44,000 கோடி இருக்குல்ல, அதுல இருந்து நீ எடுத்துக்குவேன்னு சொல்ற. நான் என்ன பிச்சை கேட்கிறோமா? நாங்க யாசகம் கேட்கிறோமா? நாங்க எங்களுடைய நிதியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அதை கேட்டு பெற வேண்டியது எங்களுடைய உரிமை. நாங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை குடுறான்னு கேட்டா, கொடுக்கலன்னா என்ன, உங்களுக்கு தான் மேம்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்கு, அதை பார்த்துக்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதை பேசிவிட்டு தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் அண்ணாமலை நடமாட முடியும் என்று சொன்னால், இதை விட ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இனி வராது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் வன்முறையாளன் அல்ல, நான் வன்முறையை நோக்கி யாரையும் நகர்த்துவதற்காக பேசவில்லை. ஆனால் ஒரு கொந்தளிப்பு மனநிலையோடு பேசுகிறேன். அண்ணாமலை எப்படி சார் பேசலாம்? அதை நீ எப்படி நிதி கேட்கலாம்னு கேட்கிற யோகிதை உனக்கு இருக்கா? நீ யாரு அதை கேட்பதற்கு? எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கிறோம். அப்பயே எங்க வரியை நீ வாங்குற? எங்களுடைய ஜிஎஸ்டியை நீ வாங்குற?
அவ்வளவு பெரிய ஆளாச்சு நீ தான் இந்திய ஒன்றிய முழுமைக்கும் ஆட்சி அதிகாரத்தை வச்சிருக்கிறியே, பல்வேறு மாநிலங்கள்ல உன்னுடைய அரசு தானே இருக்கு, அங்கிருந்து நிதி வாங்கிக்க. ஏன் எங்கள்கிட்ட நீ நிதி வாங்குற? எங்க நிதியை நீ வாங்காத. எங்க ஜிஎஸ்டியை வாங்கிக்கிட்டு ஜிஎஸ்டி தொகுப்புல இருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுறான்னு கேட்டா அதையே நீ கொடுக்க மாட்ட. உன்னுடைய நிதி அமைச்சர் கேட்பாங்க, நாங்க என்ன ஏடிஎம்மா, நீங்க கேட்கிற போதெல்லாம் பணம் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. இந்த ஏளனை கட்டிய பேச்சுக்களுக்கு எல்லாம் நாங்க ஆளாகணுமா? எங்க காசு கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு? தேவையில்லை. எங்களை தமிழ்நாட்டை பிரிச்சு விட்டுருங்க, நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம். எங்களுடைய ஜிஎஸ்டி வேணான்னு சொல்லிருங்க, எங்களுடைய வரி வருவாய் வேணான்னு சொல்லிருங்க. நாங்க உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல. எங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுக்காம இருந்தா உங்களுடைய கன்னத்தில் அறைந்து கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை, அதை நாங்க கேட்போம். இல்ல ஆனா அவர் சொல்றது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மும்மொழி சலுகை, இந்த மும்மொழி கல்வி ஏன் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, ஏன் இவங்க படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. சார், நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரு கிடைக்க கூடாதுன்னு வழி செஞ்சிருக்கா சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கைய ஏற்றுக்கிட்டாதான் இந்த மும்மொழி கிடைக்குமா சொல்லுங்க. எத்தனை தனியார் பள்ளிகள்ல அரசு செலவில் நடத்தப்படுகிற, அரசு உதவி பெறுகிற பள்ளிகள்ல தமிழ், ஆங்கிலம், இன்ன பிற வகுப்புகள் எடுக்கப்படுகிறதா இல்ல? ஓரியன்டல் ஸ்கூல்னு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா சார்? அங்க என்ன சார் சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க சார். ஓரியன்டல் ஸ்கூல்ஸ்ல என்ன சார் சொல்லிக் கொடுக்குறாங்க? உருது மொழி பாடங்களை எடுக்கிறது இல்லையா? சமஸ்கிருத பாடங்களை எடுக்கிற பள்ளிகளே இருக்கா இல்லையா? இன்னைக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் உதவி பெறுகிற பள்ளிகள், அரசு உதவி பெறுகிற பள்ளிகள். இதெல்லாம் புள்ளி விவர கணக்கெடுப்போடு பேசினா அண்ணாமலை விவாதிக்க தயாரா இருக்காரா? அண்ணாமலையை ஒன் டு ஒன் உட்காந்து பேசுவோமா, சொல்லுவோமா? அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கு, எந்தெந்த பாடத்திட்டங்களில் எல்லாம் மேம்படுத்துவதற்காக அரசு நிதி ஒதுக்கி இருக்குன்னு பேசுவோமா? ஓரியன்டல் பள்ளிக்கு பதில் சொல்லுங்க சார் அவரை முதல்ல. எனவே திட்டமிட்டு இது தமிழ் மாணவர்களை இந்தி படிக்க விடாம, நான் என்ன கேட்கிறேன் சார், இப்படியே வந்துடுறேன் அண்ணாமலையுடைய வாதத்துக்கு வந்துடுறேன். இந்தி பயிற்சி நான் என்ன போறேன் சொல்லுங்க நீங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு என்ன வந்துருச்சு இப்ப ஹிந்தி தெரிஞ்சதுனால? நான் என்ன பானிபூரி விற்க போறேன் ராஜஸ்தான்ல போய்? இல்ல உத்தரப்பிரதேசத்துல போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயினுடைய இதெல்லாம் விண்டோவெல்லாம் அடிச்சு உடைக்க போறேன்? எனக்கு எதுக்கு ஹிந்தி முதல்ல சொல்லுங்க. அண்ணா வகுத்து தந்த ஆங்கிலம் தான் இங்கே இரண்டாவது மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மொழிக் கொள்கையால் தான் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள். நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில கோலோச்சுகிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்று சொன்னால், உலக நாடுகள் முழுமைக்கும் கார்பரேட் மயமாக்கி இருக்கிற இந்த உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் நீங்க தமிழர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னா அண்ணா வகுத்து தந்த மொழிக் கொள்கை தான். ஆங்கிலத்தை செம்மைப்படுத்தியதனுடைய விளைவுதான் உலக நாடுகளுக்கு போய் சேர்ந்த. ஹிந்தி கத்துக்கிட்டா எங்க சார் போலாம்? ஹிந்தின்னு சொல்லல, மூன்றாவது மொழின்றாங்க. மூன்றாவது மொழி ஹிந்தி வேணா, வேற எல்லா மொழியும் ஏத்துக்கும். அதுக்கு ஒப்பந்தத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஹிந்தி வேண்டாம், வாங்க மூன்றாவதா வேற மொழி வச்சுக்குவோம். பிரெஞ்சு வச்சுக்குவோம், ஸ்பானிஷ் வச்சுக்குவோம், ஜெர்மனி வச்சுக்குவோம். அதெல்லாம் எங்களுக்கு பயன் தருகிற மொழிகளாக இருக்கு. எங்க பிள்ளைகள் ஜெர்மனிக்கு போறாங்க, ஸ்பெயினுக்கு போறாங்க, பிரான்ஸுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, உயர்கல்வி பெறுறாங்க. அதை தாண்டி அங்கே பணியிட கிடைக்கிறது அவங்களுக்கு, அங்க போய் பணியாற்ற போறாங்க. அதெல்லாம் வச்சுக்கோ. இந்திய வேணாம், எடுத்துருங்க. ஒன்றிய அரசு கொள்கை வகுக்க சொல்லுங்க, எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க வேற மொழிகள் எல்லாம் சேர்த்துட்டு வாங்க, நாங்க தாராளமாக ஏற்றுக்கிறோம். ஏத்துக்கலைன்னா அப்ப நீங்க கேளுங்க, எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை சார். கரூர்ல பொதுக்கூட்ட மேடையில பேசுறப்ப அண்ணாமலை சொல்றாரு, திமுக காரங்களுக்கு மனைவி, துணைவி, இணைவி இப்படி 3 பேரு. அவங்க நடத்துற பள்ளிகள்ல 3 மொழி இருக்கும், ஆனா சாமானியர்கள் நமக்கு மட்டும் 2 மொழி தான் அப்படின்றாரு. அது ஒரு சைடு. அப்படின்னா உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சரை ஒருமையில பேசுறாரு, அவன் இவன்றாரு, பால்டாயில் பாபுன்றாரு. இங்கிட்டு உதயநிதியையும் அன்பில் மகேஷையும் தற்கூறின்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த அண்ணாமலையோட அரசியல்? எப்படி பாக்குறீங்க? ஒரு மிகப்பெரிய கேவலமான அரசியல் சூழலை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்துகிறார் அண்ணாமலை. சீமான் ஒரு மோசமான அரசியல்வாதின்னு நான் பல நேரங்கள்ல பேசியிருக்கேன். ஆனா சீமானை விட மோசமான அரசியல்வாதியாக வெளிப்படுகிறார் அண்ணாமலை. நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப மோசமா என்னால் பேசிட முடியும், ஆனா நான் ஒரு கண்ணியம் கருதி அதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மனைவி, துணைவி, இன்னும் 2-3 பொண்டாட்டி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல வச்சுக்கிறாங்க. சட்ட ரீதியா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. யார் திருமணம் பண்ணாம வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் எடுத்து பேசினா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஆனா திமுக காரன் எவனும் சக கட்சிக்காரன் வீட்டுக்குள்ள எந்த பொம்பளையோட என்ன பண்ணான்னு வீடியோ வச்சு, கேமரா வச்சு எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிடல. சரியா? இன்னொன்று, தன்னுடைய சக கட்சிக்காரனை விட்டு மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நீ என்ன அவளா இவளான்னு ஒருமையில பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைதளத்துல வெளியிடல. மகளிர் அணி நிர்வாகியை போய் அப்படியே உரசிட்டு அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற நடவடிக்கையை எந்த மாவட்ட தலைவரும் எந்த மாவட்ட செயலாளரும் செய்யல. அப்படி செஞ்ச எவனுக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ல சீட்டு கொடுக்கல. இப்படி எல்லாம் நான் பேசணும்னு நினைச்சா
இன்னும் நிறைய பேச வேண்டிய சூழல் வரும். ஆனா இதெல்லாம் நாகரீகம் கருதி நான் பேசல. அண்ணாமலை ஒரு மிக மோசமான முன்னுதாரணத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்துகிறார். இது தமிழ்நாட்டினுடைய நாகரீக அரசியலுக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற போக்கு என்று மட்டும் தான் சொல்வேன். சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்துருச்சு. இப்ப அண்ணாமலை அந்த நெருக்கடி அரசியல் களத்தை நோக்கி நகருகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரே ஒரு முறை வீடு முற்றுகையிடுவோம்னு வந்ததற்கே அந்த பல்ட்டி அடிச்சு ஓடிட்டார் சீமான். அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலைக்கு அப்படி ஒரு நெருக்கடியான சூழல் வரும் என்று சொன்னால் அண்ணாமலை தமிழ்நாட்டை காலி செய்துவிட்டு ஓடுகிற நிலைமை வரும். கர்நாடகாவுல நீ எதனா செஞ்சுக்கிட்டு இருந்த, எதனால நீ வந்த, BL சந்தோஷுக்கு உனக்கு என்ன நெருக்கம், இதையெல்லாம் தமிழ்நாட்டு வீதிகள்ல மேடை போட்டு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா எங்கேயுமே தலகாட்ட முடியாத சூழ்நிலைமை உருவாகி போயிடும். அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை என்பதை மட்டும் நாகரீகம் கருதி நான் வெளிப்படுத்துகிறேன். அதனால மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம், எங்களுக்கு இந்தி தேவையில்லை. எவன் தேவைன்னு சொல்றானோ அவனுக்கு போய் கொடு. எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம், எங்க தலையில நீ கட்டாத. மீறி கட்டுவதற்கு நீ முயற்சிப்பாய் என்று சொன்னால் நாங்கள் 2வது மொழி போருக்கு தயாராகும். அதையும் நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மொழிக்காக உயிர் நீத்திருக்கிற இனம் என்கிற பெருமை எங்களுக்கு உண்டு சார். நாங்க இன்னொரு மொழி போருக்கு தயாராவதற்கும் தயாராகத்தான் இருக்கோம். நீ எப்படி சொன்னாலும் சரி, நீ அந்த பக்கம் வரணும்னு சொன்னாலும் நாங்க தயார். இந்த பக்கம் வரணும்னாலும், ஏன் உனக்கு பணம் வேணும்னு கேட்டா எங்களுக்கு பணம் வேணாம், நீ எங்களை விட்டுருன்றோம். நாங்க ஒண்ணு விட்டுரு. இல்லையா, நீ இந்தியை தான் திணிப்பேங்கிற, எங்களுக்கு இந்தி வேணாம், நீனே வச்சுக்கன்றோம். இல்ல நீ வச்சுக்கிட்டு தான் ஆகணும்னா அதை வேணான்னு சொல்றதுக்கு எந்த களத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டுமோ அந்த களத்துக்கு நாங்கள் தயாராயிருவோம். அண்ணாமலை தேவையில்லாமல் நெருப்போடு விளையாடுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எங்க உணர்வுகளில் சூட்டுக்கோள் பாய்ச்சுகிற வேலையை செய்கிற எவனையும் தமிழ்நாட்டில் நாங்கள் விட்டு வைத்ததில்லை. அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அங்கீகாரம் கிடைக்கிற சூழலை நாங்கள் அரசியல் களத்தில் உருவாக்குவதும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்கள் வன்முறையாளர்கள்ல, நாங்கள் ஜனநாயகவாதிகள். ஜனநாயக களத்தில் வீழ்த்துகிற வேலையை தொடர்ந்து செய்வோம். இப்படி அண்ணாமலை பேசுவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேட்டை தமிழ்நாட்டில் தேடித்தரும் என்றுதான் நான் அன்போடு சொல்ல விரும்புகிறேன். திமுக அரசு ஆட்சியில் இருக்க ஒரே காரணத்துக்காக எங்களோட பிள்ளைங்களுக்கு 2 மொழி போதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த அரசுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்ல. நீ உன் அரசு இருக்கும்போது எதையெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கொண்டு வர்றல்ல, கொண்டு வரியா இல்லையா? காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கிற அதிகாரம் அரசை கையில் வைத்திருக்கிற காரணத்தாலேயே உங்ககிட்ட இருக்குல்ல. நாங்க கேட்டோமா காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யணும்னு சொல்லி? ஒப்பந்தம் என்ன சார்? ஜவஹர்லால் நேரு உட்பட எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்டது என்ன? நீ ஏன் ரத்து பண்ண? அதிகாரம் உன் கையில இருக்கிறதுனாலதானே நீ ரத்து பண்ண. பொது சிவில் சட்டத்தை நாங்க கேட்டோமா? உன் கையில இருக்கிறதுனாலதானே நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச. இன்னும் எத்தனை திட்டங்களை, நாசகர திட்டங்களை கொண்டு வந்து எங்க தலையில கட்டின. உன் கையில அதிகாரம் இருக்கிறதுனால தானே கட்டின. அப்போ உன் கையில் அதிகாரம் இருக்கும்போது நீ எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்க தலையில கட்டுவ. எங்களுடைய கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொன்னா இந்த அரசு எதுக்கு? எங்களுக்கு இந்த அரசுக்கு எதுக்கு சார் நாங்க வந்தோம்? நாங்க பெரியார் வழியிலேயே இருந்திருப்போமே, தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லி. அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும், சட்டமாக்க முடியும்னு அண்ணா தீர்க்க தரிசனத்தோடு யோசித்தார். அதனால் நாங்க அரசியல் களத்துக்கு வந்தோம். தேர்தல் களத்துல போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதை செய்வதற்குத்தான் நாங்க இந்த அதிகாரத்துல இருக்கிறோம். இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்குல்ல, இது கொள்கை ரீதியிலான நடவடிக்கை. திமுக அரசு இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக இந்திய ஏற்க மாட்டோம்னு சொல்றதை நான் ஏற்கனவே, ஆமா, திமுக அரசு இருக்கிற வரை இந்தியை இங்கே நுழைய விடாது, நுழைவதற்கு அனுமதிக்காது. அதை நீ ஏற்கத்தான் வேணும். முடிஞ்சா தேர்தல் களத்துல திமுகவை வீழ்த்திட்டு இன்னொரு கட்சியை கொண்டு வந்து அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு நீ எதையெல்லாம் தமிழ்நாட்டுல செய்யணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் செய்து பார். தமிழ்நாடு எப்படி வெளிப்படுகிறது என்பது அப்போது உனக்கு தெரியும். அண்ணாமலை இவ்வளவு எதிர்க்கிற அரசு, ஆனா அண்ணாமலை எவ்வளவு பேசினாலும் வேடிக்கை பார்க்குது. மைக்கேல்பட்டியில கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசினாரு, வேடிக்கை பார்க்குது. திருப்பரங்குன்றத்துல H. ராஜா கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசினாரு, வேடிக்கை பார்க்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அரசு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சித்தார்கள். ஆனா அரசு என்ன செஞ்சிச்சு? அந்த கலவர சூழல் உருவாக்குகிற வாய்ப்பையே ஏற்படுத்தாமல் அந்த பிரச்சனையை மட்டுப்படுத்தியது அரசு. நான் உட்பட பலரும் மீடியாக்கள்ல பேசும்போது என்ன சொல்லிட்டோம்னா, அரசு வழக்கறிஞர் ஜின்னா தவறான வழிகாட்டுதலை சொல்லிட்டாரு, போராட்டமே நடத்த விட்டுருக்க கூடாது, போராட்டமே நடத்த விடாமல் செஞ்சிருந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கும்னு சொன்னோம். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட பேசிட்டேன், நீங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அனுமதி கொடுங்க, போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாரு. போலீஸ் ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிச்சு. எந்த போலீஸால இந்த பிரச்சனை உருவாச்சோ, ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு போன பாய்ட்டு இருந்து ஆட்டுக்குட்டியை இறக்கி விட எடுத்துட்டு போவாதேன்னு எந்த போலீஸ் தடுத்து நிறுத்தினாரோ, எந்த காவல்துறை தடுத்து நிறுத்தியதோ, அதே காவல்துறையை வைத்து அதிகமான ஆட்களை சேர விடாமல்
வந்தவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பியது மட்டுமல்லாமல் கலவரச் சூழல் உருவாகிற வாய்ப்பையே ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சனையை மட்டுப்படுத்தி வச்சுச்சு அரசு. அதை சிறப்பா செஞ்சுச்சா? இப்ப முந்தா நாள் என்ன தீர்ப்பு, நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற கிளையில என்ன தீர்ப்பு? எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன் தள்ளுபடி பண்ணாங்க? அரசு முன்னெடுத்து வைத்த வாதம். நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படுகிறது. இதான் நீதிபதிகள் சொன்ன கருத்து. என்ன நியாயமான கோரிக்கை? இவர்களுக்கு திட்டமிட்டு கலவரச் சூழலை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கிறது. நீண்ட காலமாக பொது அமைதி நிலவுகிற திருப்பரங்குன்றம் மலையில் திட்டமிட்டு இவர்கள் மத கலவரத்தை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபடுகிறார்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு சமூக பதட்டம் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதி இந்த மனுக்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லி நீதிமன்றத்தை டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறதுக்கான வாதங்களை சட்ட ரீதியாக முன்வைத்தது திமுக அரசு. எனவே இந்த அரசு எதை செய்யணுமோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. கைது பண்ணி நானு ரவுடிதான்னு ஜீப்ல தொங்கிக்கிட்டு போற அளவுக்கு ஒன்று ஆளாக்கி விட்டு அந்த கைது மூலமாக நீ ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு அதன் மூலமாக நீ ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை கிரியேட் பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ற பத்தியா, அதுக்கான வாய்ப்பை தடுத்து நிறுத்துகிற அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கு. எனவே அரசு எதை செய்யணுமோ அதை செய்யுது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம தான் இருக்கு. நன்றி சார். உங்களை மிக்க நன்றி. நன்றி.